ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம லேர்ன் சிம்பிள் பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் அடுத்ததாக ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இன்னொரு ப்ரோக்ராம் பார்க்குறோம். நம்பர் ஸ்வாப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் பைத்தானில் இருக்குது. அதுதான் இதில் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்பர் ஸ்வாப்பிங் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் லாஜிக். அந்த இம்பார்ட்டன்ட் லாஜிக்காக நாம் இந்த சிம்பிள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணணும்னா டெஃப்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும் பைத்தானில். ஃபங்க்ஷனுக்கான நேம் ஸ்வாப்புன்னு யூஸ் பண்ணுறோம். அடுத்தது 2 பேராமீட்டர்ஸ், ஒன்று ஏன்னு ஒன்று பின்னு ஒன்று. a, b இஸ் ஈக்குவல் டு b, a அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி வேறு C++லேயோ ஜாவாலேயோ கொடுக்க முடியாது. இந்த மாதிரி மல்டிப்புள் வேரியபிள்ஸ் அசைன்மெண்ட் பைத்தானில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வேல்யூஸை ஸ்வாப் பண்ணுறோம். ஸ்வாப் பண்ணிவிட்டு அந்த வேல்யூஸை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நாம் டிஸ்பிளே பண்ணுறோம். இப்போ எப்போதுமே ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணினா தான் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம 5th லைனில் கால் பண்ணியிருக்கோம். ஸ்வாப் 10,20 அப்படின்னு சொல்லி வேல்யூஸோடு கால் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ஃபங்க்ஷன் கால் ஆன உடனே ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஃபங்க்ஷனில் 10ங்கிற வேல்யூ போய் ஏங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். 20ங்கிற வேல்யூ பிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் முதல்ல ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு. இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பிஃபோர் ஸ்வாப் இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னால் ஏல என்ன வேல்யூ இருக்குது, பியில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். அதுக்கப்புறம் a, b இஸ் ஈக்குவல் டு b, a கொடுத்தோம்னா இது பைத்தானில் மட்டும் ஸ்பெஷலாக அவைலபிளாக இருக்கக்கூடிய மல்டிப்புள் அசைன்மெண்ட். இந்த மெத்தடில் நம்ம ஏலையும் பிலையும் இருக்கிற வேல்யூஸை ஸ்வாப் பண்ணி அசைன் பண்ணுறோம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அது ஆஃப்டர் ஸ்வாப், அதாவது இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஏல என்ன வேல்யூ இருக்குது, பியில் என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்க்குறோம். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா பிஃபோர் ஸ்வாப் a is equal 10, b is equal 20. After swap a is equal 20, b is equal to 10. இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பழைய மெத்தட், அதாவது C++ ஜாவாவில் யூஸ் பண்ணுற மெத்தடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி a, b equal to b, aன்னு கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ஒரு டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். t is equal to a is equal to b, b is equal to t அப்படின்னு சொல்லி 3 ஸ்டெப்ஸில் வேல்யூஸை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். டீன்னு ஒரு டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். ஏவோட வேல்யூ டீயில் ஸ்டோர் பண்ணுவோம். அடுத்த ஸ்டெப்பில் பியில் இருக்கிற வேல்யூ ஏல ஸ்டோர் பண்ணுவோம். a is equal to b. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் b is equal to t. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணி டிஸ்பிளே பண்ணிக்கலாம். அப்போ இன்டர்மீடியேட்டாக ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி தான் நம்ம C++ ஜாவாலாம் பண்ணியிருப்போம். இங்கே இந்த இன்டர்மீடியேட் வேரியபிள் வேண்டாம். அது பதிலாக a, b equal to b, aன்னு யூஸ் பண்ணி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். 2 மெத்தடில் எது வேணாலும் யூஸ் பண்ணி ஸ்வாப் பண்ணிக்கலாம், இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் வேல்யூஸை, வேரியபிள்ஸை. ஸோ இப்போ நம்ம சிம்பிள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி ஸ்வாப்பிங் ஆஃப் வேல்யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த ப்ரோக்ராமில் பார்த்துருப்போம். இதே மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் நம்ம டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண போகிறோங்கிறத அடுத்தடுத்து பார்ப்போம். தேங்க்யூ ஆல்.